குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடங்கியது. இது 15வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். இதில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். நாடாளுமன்ற இரு அவைகளுடைய உறுப்பினர்கள் வாக்களிக்க இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முதல் வாக்காளர்களில் ஒருவராக வந்து வாக்களிக்க வந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்று மாலை இந்த தேர்தல் முடிவடைகிறது. தமிழகத்தை சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கூட்டணி சார்பாக சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுகிறார். இருவரும் தென்னகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை சேர்ந்த முருகன் இணையமைச்சர் மற்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்ட அமைச்சர்கள் வாக்களிக்க வந்திருக்கிறத பார்க்கின்றோம். இதில் வெல்வதற்கு தேவையான அளவுக்கான நம்பர்ஸை காட்டிலும் திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதில் கிராஸ் ஓட்டிங் நடைபெறப் போகுதா என்பதெல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரகசிய வாக்களிப்பு முறையில் எந்த கொறடா உத்தரவும் கட்சி உறுப்பினர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்காமல் நடக்கக்கூடிய தேர்தல் இது. அதனால இந்த முடிவுகளில் கவனிக்க வேண்டியது கிராஸ் ஓட்டிங் ரெண்டு தரப்பில் ஏதேனும் ஒரு தரப்பில் நடைபெற்றிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்.